வெல்கம் டு ரேபிட் மென்ஸ் தமிழ் சேனல். ஆசிரியர் தேர்வு வாரியம் 1996 பணியிடங்களுக்கான பிஜிடிஆர்பி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதற்கான எக்ஸாம் டேட்டு, ஸோ எப்போதுலேருந்து அப்ளை பண்ணலாம், அதே போல் தேர்வு எப்போது, ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன்ன்றது இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. 10/7/2025 ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் அதற்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதில் எந்தெந்த பாடப்பிரிவுகளுக்கு எவ்வளவு பணியிடங்கள்ன்றதும் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு பார்த்திங்கன்னா 216, ஆங்கிலம் 197, கணிதம் 232, இயற்பியல் 233, வேதியியல் 217. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயற்பியல், ஸோ இயற்பியல் தான் அதிகப்படியான பணியிடங்கள் 233. அதே போல் கணிதம் 232, தமிழ் 216. ஸோ இந்த 3 தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பணியிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் விலங்கியல் 131, வணிகவியல் 198, பொருளியல் 169, வரலாறு 68, புவியியல் 15, அரசு அறிவியல் 14, கணினி பயிற்றுனர் நிலை 57, உடற்கல்வி இயக்குனர் 102. மொத்தம் 1996 பணியிடங்களுக்கான ஆன்லைன் விண்ணப்பம் தற்போது இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் தேதி பார்த்திங்கன்னா 10/7/2025 முதல் 12/8/2025 பிற்பகல் 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது எனவும், விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கும் போது உரிய விவரங்களை சரிபார்த்து அதன் பின்னர் விண்ணப்பிக்க வேண்டும். அறிவிக்கை தொடர்பான கோரிக்கை மனுக்கள் டிஆர்பி கிரிவன்சஸ் டிஎன்ஜிஓ என்ற மின்னஞ்சல் வாயிலாக மட்டுமே அனுப்ப வேண்டும். இதர வழியில் அனுப்பும் கோரிக்கை மனுக்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாதுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இன் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் சர்வீஸ் 2025. மொத்த பணியிடங்கள் டோட்டல் வேக்கன்சிஸ் 1996. நோட்டிஃபிகேஷன் டேட் 10/7/2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 12/8/2025. எடிட் ஆப்ஷன் 13/8/2025 to 16/8/2025. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 28/9/2025. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் மந்த்து. ஸோ அப்போ நமக்கு முழுமையாக 2 மாதங்களுக்கு மேலே இருக்குது. ஸோ அதால் இனிமேல் படிக்கக்கூடிய தேர்வர்களும் இந்த தேர்வுக்கு தயாராவதற்கான போதுமான அளவு நாட்கள் இருக்குது. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்வு முறையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காமன்வெல்த் வைஸ் வேக்கன்சிஸ், ஸோ அதுவுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஸோ எவ்வளவு இருக்குது ஸோன்றதும், ஸோ அதால் நம்மளுடைய பிரிவுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்றது அந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் ஸோ இதன் மூலம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். காமன்வெல்த் டர்ன் ஸோ ஒரு சில 3 பாடப்பிரிவுகளுக்கு தான் அதிகமாக இருக்குது. தமிழ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு. ஸோ அதால் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அனைவருமே இதை பயன்படுத்திக்கலாம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரிசர்வேஷன் பாலிசிஸ், பிஎஸ்டிஎம்மு, ஸோ இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் மெத்தடை பொறுத்தவரையில் ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையில் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓஎம்ஆர் பேஸ்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கட்டாயமாக எழுதணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30 கொஷின்ஸ் இருக்கும்.
30 மினிட்ஸ் டியூரேஷனில் டோட்டல் மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ். ஸோ இதில் நம்ம 20 மார்க்ஸ் நம்ம வந்து எடுக்கணும். 50 மார்க்ஸில் 20 மார்க்ஸ் எடுக்கணும். 40% வந்து பாசிங் பர்சன்டேஜ்ன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்ட்டு ஏல. ஸோ இது எதை பேஸ் பண்ணினா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் நமக்கு இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது இருக்கும்ன்றதான் இந்த இடத்துல நமக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் மெயின் சப்ஜெக்டை பொறுத்தவரை நமக்கு 110. ஸோ 110 வந்து நமக்கு மெயின் சப்ஜெக்டும், எஜுகேஷன் மெத்தடாலஜி 30, ஜென்ரல் நாலேஜ் 10. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 150 மார்க்ஸுக்கு தான் நமக்கு இந்த எக்ஸாமினேஷன்றது நடைபெற போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு 1க்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் 130, எஜுகேஷன் சைக்காலஜி 10, ஜென்ரல் நாலேஜ் 10ன்றதை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 110, 30 ஜென்ரல் நாலேஜ். ஸோ இது பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டருக்கு வந்து இதுவும், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு 130 மார்க்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஜுகேஷன் சைக்காலஜி 10, ஜென்ரல் நாலேஜ் 10ன்றது வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸை பொறுத்தவரை ஜென்ரல் டர்னு 50%, எஸ்சி எஸ்டிக்கு 45%, எஸ்டிக்கு வந்து 40%ன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. கொஷின் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ். அதர் சப்ஜெக்ட் பைலிங்குவல்ன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க, இங்கிலீஷு தமிழுக்கு. ஸோ அப்போ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் 150 மார்க்ஸ் கொஷின் பேப்பருக்கு, 3 hour டியூரேஷனும், மேக்ஸிமம் மார்க்ஸ் 150. எஸ்சிக்கு 45, எஸ்டிக்கு 40%, அதர் கேட்டகரிக்கு 50% மார்க்ஸ்ன்றது தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தவரை 14 சப்ஜெக்ட், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமினேஷன் OMR பேஸ்டும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இதுதான் இந்த பேஸில் தான் நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும்ன்றதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலில் இணைந்துருங்க. அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.